ஹீரோ தன்னை சின்ன வயசுல திருவிழால விட்டு போன அம்மாவை நான் தேடி போக மாட்டேன். அவங்களே என்ன தேடி வருவாங்கன்னு சொன்ன உடனே ஹீரோயினும் அங்கேருந்து மனசு கேட்காம போறா. ஊரை விட்டும் போயிடுறா. ஹீரோ சேர்த்து விட்ட பரதநாட்டியம் கிளாஸ்ல இருக்கும்போது அவளுக்கு ஒரு டவுட் வருது. அவங்க டீச்சர் தான் இவங்க அம்மாவா இருப்பாங்களோன்னு சொல்லி. ஏன்னா அவங்களும் வந்து வருஷம் வருஷம் ஹீரோ இருக்க ஊருக்கு கோயிலுக்கு போறாங்க. அவங்க டீச்சருக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான்றதை கண்டுபிடிச்சி ஹீரோ கிட்ட அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றா. ஹீரோ பார்த்துட்டு இல்லை அவங்களோட பையன் வெளிநாட்டில் இருக்கான், இதுவும் எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் மனசு கேட்காம சின்ன வயசில் ஹீரோ வரைஞ்ச டிராயிங்கை வச்சு மறுபடியும் அவங்க அம்மாவை தேட ஆரம்பிக்கிறா. அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சா கடைசியில் அவங்க அம்மா ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல தெரியாதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சின்ன வயசுலேயே என்னை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டு போயிட்டார், அதனால தான் நான் அந்த பையனை விட்டு வந்தேன். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 2 பொண்ணு இருக்கா, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சமாளிக்கிறாங்க. ஹீரோயின்கிட்ட ஃபோட்டோ கேட்குறாங்க, அவள் கொடுக்காம ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறா. அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி ஹீரோ எடுக்கும் போதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. ஹீரோவை பார்க்கணும் போல் இவங்க ஆசை வந்துடுது. இவங்களும் கிளம்பி வந்து ஹீரோவை பார்க்குறதுக்கு லாட்ஜ் வாசல் நிற்கிறாங்க. லாட்ஜ் ஓனர் கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்கள கூட்டு போய் ஹீரோ கிட்ட விட்டுறாரு. அவன் அழுகுறான். 2 பேரும் சேர்ந்து ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அது அந்த ஊரே பார்க்குது.